நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் உள்ள குழந்தை வேலப்பர் திருக்கோயில். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம். குழந்தை வேலப்பர் திருக்கோயில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. முருகனின் திருவுருவம் வேற எந்த கோயிலையும் காணப்படாத திருவுருவங்க. அற்புதமான திருக்கோயில். அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இயற்கை சூழ இந்த கோயில் அவ்வளோ அழகாக இருக்கும். கோயில் வாசல்லேருந்து பார்க்கும்போதே கோயிலோட தோற்றம் அமைப்பு அப்படியே சுற்றி கோயிலை பார்க்கும்போது நமக்கு அப்படியே சொர்க்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். குழந்தை வேலப்பர் தோகை விரித்த மயில் முன் மயிலின் கழுத்தை இடக்கையில் அணைத்தவாறும் வலக்கையில் இடுப்பில் ஊன்றியபடியும் சர்ப்பம் பாதத்தருக்கே படம் எடுத்த நிலையில் அமைந்திருப்பது மிக மிக சிறப்பு. இந்த அமைப்பு முருகனை மயூரப்பிரியன்னு சொல்லுவாங்க. இந்த தோற்றத்தை அபிஷேகம் போது மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். காண கிடைக்காத அற்புதமான தரிசனம். அலங்காரம் பண்ணும்போது அந்த தோற்றம் மறைஞ்சிருங்க. ஆனால் அபிஷேகம் பண்ணும்போது மட்டும்தான் நான் சொன்ன தோற்றம் நமக்கு கண் கூட நம்மளால பார்க்க முடியும். அது பார்க்கணுன்னா நமக்கு பாக்கியம் கிடைக்கணுங்க. குழந்தை வரம், கல்யாண வரம், தடப்பட்ட காரியம் நிறைவேறுதல், வீடு கட்டுறது, மாங்கல்ய தோஷம், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், சர்ப்பதோஷம் இல்லை ஏதாவது தடப்பட்ட காரியம் நமக்கு நடந்துடணும்னா குழந்தை வேலப்பர் கோயில்கிட்ட வந்து வேண்டிக்கணுங்க. நம்ம முருகன்கிட்ட என்ன வேணாலும் முருகன் நம்ம கூடையே வா முருகா அப்படின்னு கூப்பிட்டோன்னா கூடவே வந்து காப்பாற்றுவார் முருகன். நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு அனுபவசாலிங்களுக்கு தெரியும். கண் திருஷ்டி அகலும், தொழில் வியாபாரம் முன்னேறும். அதனால் கண்டிப்பாக இந்த கோயில் போயிட்டு வாங்க. இயற்கை சூழ இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தெய்வம் நின்று கொள்ளுன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது இந்த கோயிலுக்கு கண்கூடாக நடந்த விஷயம். குழந்தை வேலப்பர் கோயிலோட உற்சவர் முருகன் சிலை காணாமல் போயிருக்கு. எங்கே தேடியும் பயனில்லை. அதை பற்றி ஒரு செங்கல் சூளையில் பெண்கள் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நல்ல பாம்பு அங்கே வந்திருக்கு. எல்லாரும் தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. ஆனால் அந்த நல்ல பாம்பு யாரையும் ஒன்றுமே பண்ணலையாம். யாரோ ஒருத்தரை மட்டும் தேடுறது போல் ஓடி தேடி ஒரு இளைஞரை மட்டும் கொத்திட்டு புதருக்குள்ளே போயிடுச்சான். பாம்பு கடி விட்டவர் என்ன பண்ணாரா, ஐயோ குழந்தை வேலப்பா என துடித்து போய் புதரோட வெளியிலேயே விழுந்துட்டானா. கொஞ்ச நேரத்தில் அவரோட உடம்பு அப்படி நீலகரமாக மாறி போச்சான். வேலை செஞ்சவங்களாம் அவரை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணாங்களாம். எல்லாரும் குழந்தை வேலப்பான்னு சொல்லி கொண்டிருந்த போது வாயில் நுரை தள்ளி உடலும் நீலகரமாக மாறிட்டான். அவர் செத்தும் போயிட்டாராம். அந்த சமயம் புதருக்குள் ஏதோ மின்னுவது போல் அவங்களுக்கு தெரிந்ததால் குப்பைகளையும் சருகளையும் நீக்கி பார்க்கும்போது காணாமல் போன முருகனோட உற்சவ சிலை அங்கே தெரிந்ததான். அதுக்கப்புறம் தாங்க அந்த சிலையை வெளியே கொண்டு வந்து சுத்தம் செஞ்சாங்க. காவல்துறை விசாரணை போது தான் தெரிஞ்சிருக்கு திருடியவன் தான் அந்த பாம்பால் கடிப்பட்டு இறந்து வராங்க. தெய்வம் நின்று கொள்ளுன்றத கண்கூடா நடத்தி காட்டியவர் தான் குழந்தை வேலப்பர். பக்தர்கள் நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய அதிசயங்களை கண்டிப்பாக செய்வாருங்க. குழந்தை வேலப்பர்கிட்ட வேண்டிக்கோங்க. நல்லதை மட்டுமே நினைங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது நினைங்க. நிச்சயம் நமக்கு ரொம்ப நல்லது நடக்கும். இதெல்லாம் சத்தியமான உண்மை தான். நம்பிக்கையோடு செயல்படுங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நடக்கும்னு நம்புங்க. கடவுளுக்கு நீங்கள் எதை கொடுத்தும் பக்தியை பெற முடியாது. மனசார முழுமையான பக்தியை தவிர கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. எல்லாமே சாத்தியம்தான். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.